நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போக போறேன். ஆனா ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த விநாயகர் இருக்காரே, அந்த விநாயகத்துக்கு என்ன தெரியுமே, அவர் இருக்கிற வரைக்கும் என்னால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. என்ன பண்ணலாம்? அம்மா பாதையிலே போயிட வேண்டியதுதான். சொல்லுமா பூஜா. பொன்னி மீல்ஸ் ஓனர் ராஜாராம் வீடு தெரியுமா? தெரியுமா? அவங்க வீட்ல விநாயகோன்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிம்மா, என்கிட்ட சொல்லிட்டல, அதை நான் பாத்துக்கிறேன். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆளை தட்டினா போதும், காலி பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரிம்மா. நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த ஆளு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கணும், அது போதும். பொன்னி, உன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன். என்ன ஃபேஸ் பண்றதுக்கு இனி நீ தயாராயிரு. அம்மா, அம்மா, தம்பி, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அப்படி முன்னாடி போய் ரைட்ல போங்க சார். தேங்க்ஸ். டேய், போலாமண்ணே? எந்த கவலையும் வேண்டாம். அவனை அடிச்ச அடியில ஆயுசுக்கு நினைவே வராது. நீ பயப்படாம இருமா. சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். எஸ் ஜானிகா, சொல்லுங்க. சார், உங்க சன் சூர்யா வந்திருக்காரு. டிசைனர் கன்சல்டன்சில இருந்து வந்திருக்காரு சார். என்னவா? டிசைன் உங்களுக்கு காட்டணும்னு சொன்னாரு. சரி, கொஞ்சம் வேலையா இருக்க, வெயிட் பண்ண சொல்லுங்க, கூப்பிடுறேன். சார், உங்க சன் சூர்யா வந்திருக்காருன்னு சொன்னேன். வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன், புரியலையோ? ஓகே ஓகே சார். சார், உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாரு, கூப்பிடுறேன்னு சொன்னாரு. சரி, ஓகே, தேங்க்யூ.
ஏய் சூர்யா, நீங்கள் என்ன எங்கே உட்காந்துருக்கீங்க? ஹாய் அங்கிள், அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அப்பா பார்க்க வந்து டோரை நாக் பண்ணிட்டு நேரம் உள்ளே போக வேண்டியது. நான் இப்போ ஜேஎஸ் டிசைன் சார்பாக வந்திருக்கேன். ஸோ அப்பா வெயிட் பண்ண சொன்னார். புரியுது. உன் ஃப்ரெண்டோட கன்சல்டன்சி. ஆமா. அவன் வந்தால் டிசைன் ஓகே ஆகாதுன்னு ஒன்று அமுச்சு விட்ருக்கானா? நான் அப்பாட்ட சொல்கிறேன். அங்கிள், நான் இப்போ உங்கள் பாஸோட பையனாக வரல. ஜேஎஸ் கன்சல்டன்சியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அஃபிஷியலாக தான் அவரை பார்க்க வந்திருக்கேன். அஃபிஷியலாக வந்தால் கூட நீ வெயிட் பண்ணக்கூடாது சூர்யா. சரி, நான் அப்பாட்ட பேசுகிறேன். ஆ எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், சார், உங்களை பார்க்க சூர்யா சார் வந்திருக்கார். தெரியுமே. இல்லை, உங்களை பார்க்க விசிட்டர்ஸ் பிளேஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். விசிட்டராக வந்தால் அங்கே தானே வெயிட் பண்ணி ஆகணும். யாரை எப்போ கூப்பிடணும்னு ஒரு ஆர்டர் இருக்குல்ல? சார், அவர் உங்கள் சன்னு சார். பரந்தாமன் இப்போ அவர் வந்திருக்கிறது என் சன்னா இல்லை, டிசைனிங் கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவா. இப்போ அங்கே தான் வேலை பார்க்குறாரு. தெரியல உங்களுக்கு? பைத்தியக்காரத்தனமா இருந்த வேலையை விட்டுட்டு வெறும் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு அங்கே போய் சேர்ந்துருக்கான். சரி, எந்த வேலை செய்கிறதும் தப்பு இல்லை. செய்கிற வேலையில் ஒரு கமிட்மெண்ட், ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு உண்டான பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். காத்திருக்க முடியாதனால தான் நிறைய விஷயத்தை இழந்திருக்கான். இப்போவாவது காத்திருக்கானான்னு பார்ப்போம். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் அவனை பார்க்குறேன். சரிங்க சார். சூர்யா, அங்கிள். அப்பா உங்களை வெயிட் பண்ண சொன்னார். கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுவாராம். கொஞ்சம் சரி, wait ஓகே பண்ணுங்க. அங்கிள், தேங்க்யூ. நீங்க தானே வெற்றி? ஆமாம் உங்களை மேடம். உள்ள கூப்பிடுறாங்க. ஓகே மேடம். மை கமிங் சார். குட் மார்னிங் சார். எஸ். ரவி, எஸ் மேம். வாங்க. சார், வெங்கட், எஸ் மேம். உங்களை கூப்பிடுறாங்க. ஆ. சூர்யா சார், உங்களை Yes. உள்ள கூப்பிடுறாங்க. சரி, ஓகே. ம். சார், ம். சூர்யா வந்திருக்கார் சார். எஸ் மிஸ்டர் சூர்யா, சொல்லுங்க. சார், டிசைனர் விஎஸ்க்கு டிசைன் கேட்டிருக்காங்களாம். இப்போது எங்களோட டீம் நியூ டிசைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை காமிச்சு அப்ரூவல் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் சார். ம், கொடுங்க பார்ப்போம். என்ன டிசைன்ஸ் இதெல்லாம்? யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க, ட்ரெண்டிங்கில் இருக்கீங்கன்னு பார்த்து தான் என் கம்பெனி ஆர்டர்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்ப ஓல்டு மாடலாக இருக்கீங்களே, பழைய டிசைன்ஸாக வச்சுருக்கீங்க. என்ன இதெல்லாம்? இல்லை சார், இதெல்லாம் நியூ தீம்ஸ் தான் சார். யூஎஸ்ஏ, யூகேலாம் இதான் சார் நியூ ட்ரெண்டே. மிஸ்டர் சூர்யா, யூகேல ட்ரெண்டிங்காக இருக்கிறது, யூஎஸில் ட்ரெண்டிங்காக இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இந்தியாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது தான் வேணும். இதை பார்த்து அவங்கெல்லாம் காப்பி அடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும். எதை செஞ்சாலும் அதில் எத்தனிக் டச் இருக்கணும். இப்படி எதையோ ஒன்று பார்த்து காப்பி அடித்து கொண்டு வரக்கூடாது. கிளம்புங்க.
ஓகே சார். நீங்கள் சொன்ன ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் டீமில் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னும் நல்ல ஒரு பெட்டரான டிசைன்ஸ் கொண்டு வரேன் சார். தேங்க்யூ சார். நீங்கள் போகலாம். தேங்க்யூ. சார், இருந்தாலும் சூர்யாவை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க சார். இதையெல்லாம் பழகிக்கணும் பரந்தாமன். இந்த உலகம் அப்படி இருக்கு. ஒரு கம்பெனிக்குள்ளே போய் ஒரு ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ளே செத்து சுண்ணாம்பாக வேண்டியிருக்கு. நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்றதுனால ரொம்ப வீக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி 4 பேரை போய் பார்த்தா தான் லைஃபோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். கிடைச்சதை பிடிச்சிக்கிட்டு எப்படி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். பாருங்க, தூக்கி போட்டேன், கோவப்படவே இல்லையா அவன். பொறுமையா நிதானமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டான். எனக்கு எங்க சூர்யாவா இதுன்னு ஆச்சரியமா இருக்கு. இந்த பீரியட்ல அவனுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் நல்லா வருவான். வருவான். சூர்யா, அங்கிள், நீ காமிச்ச டிசைன்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. அப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் தான் அப்படி பேசினாரு. நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதப்பா. இல்லை அங்கிள், நான் தப்பாலாம் எடுத்துக்கல. உன்னை வெயிட் பண்ணி வச்சது கூட நீ பொறுமையாக இருக்கியா இல்லை முன்னாடி மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போறியான்னு செக் பண்ணுறதுக்காக தான். அலட்சியமாக நடந்தது கூட நீ கிளைண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவியா இல்லை கோவப்படுவியான்னு செக் பண்ணுறதுக்காக தான். வேணும்னு அவர் உன்னை இன்சல்ட் பண்ணலப்பா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள். நான் பழைய சூர்யா இல்லை, அது எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் அது அப்பாவுக்கு புரிஞ்சா போதும். அப்பாவுக்கு புரிஞ்சிட்டு சூர்யா. இப்போ கூட அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அவன் பழைய சூர்யா இல்லை, வாழ்க்கையை நல்லா கற்றுக்கிட்டான், கூடிய சீக்கிரம் நல்ல பொசிஷனுக்கு வருவான்னு சொன்னார். சூர்யா, தன்னம்பிக்கையோடு போயிட்டு வா. கூடிய சீக்கிரம் நல்ல குட் நியூஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட்டுப்பா. தேங்க்யூ அங்கிள். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. இந்த மாதிரி நம்ம குடும்பத்தை தள்ளிவிட்ட அந்த பொன்னி குடும்பம் உனக்கு ஈடு கொடுக்க முடியாம தள்ளாடணும். இனி நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்லை. நல்ல வேளை ஆண்டவன் உன்னையாவது உயிரோடு விட்டு வச்சிருக்கானே, அது போதும் எனக்கு. சந்தோஷமா சாகுறேன். இனி நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம குடும்பத்தை தள்ளிவிட்ட பொன்னி குடும்பம் உனக்கு ஈடு கொடுக்க முடியாம தள்ளாடணும். அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆள்பலம் தேவையில்லை. உன்னோட மூளை பலத்தை நம்புறேன். எந்த லெவலுக்கும் போ, உன்னோடவே தான் நான் இருப்பேன். தைரியமா இறங்கு. நீ இருந்து சாதிக்கணும்னு நினைச்ச அத்தனை விஷயங்களையும் நான் சாதிச்சு காட்டுறேம்மா. இது சத்தியம்.
வா செந்தில். என்ன விட்டு போயிட்டியா? அம்மாவை கோயில்ல வச்சு இன்னைக்கு தான் நம்ம காதல் விஷயத்த சொல்ல பர்மிஷன் வாங்கினேன். இவ்வளவு சீக்கிரம் அது எப்பவுமே நடக்காத மாதிரி இப்படி சொல்லாம சொல்லிட்டு போயிட்டியே. நான் எத்தனையோ தடவை பூவோடையும் ஸ்வீட்டோடையும் வந்த போதெல்லாம் எதுவுமே சொல்லாத நீ இப்படி என்னை விட்டுட்டு போக போறன்னு முடிவு பண்ணிதான் பூ வச்சு விட சொன்னியா? இப்படி என்கிட்ட சொல்லாமலே போயிட்டிய பூவனா? என்கிட்ட காலையில சொல்லாமலே போயிருக்கலாமே. இவன் புவனாக்கவ லவ் பண்ணிருக்கானா? செந்தில், என்ன சொல்ற? சொல்லு செந்தில். செந்தில், மூணவனை உசுருக்கு உசுர காதலிச்ச. லாஸ்ட் மீட்டிங்ல தான் அவளும் ஓப்பனா ஒத்துக்கிட்டா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. புவனா, நீ இருந்தப்பெல்லாம் நீ எந்த வகையிலுமே உதவல. ஆனா இப்போ உனக்கே தெரியாம நீ உதவ போற. என்ன ராஜாராம், என்ன ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாருல ஆனந்த், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, இந்த வீட்டுல தானம்மா நம்ம குடும்பத்தோட வாழணும்னு நீ ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட வீட்டுக்குள்ள இப்ப நான் கால் எடுத்து வைக்கிறேன். நாம எல்லாரும் சேர்ந்து வாழ முடியாம போன இந்த வீட்டுல இங்க யாரையும் நான் நிம்மதியா வாழ விட மாட்டேமா. பூஜா, என்னம்மா, என்ன யோசிக்கிற? என்னடா, தெரியாத புது மனுஷங்க இருக்கிற வீட்டுல எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் யோசிக்காத. நாங்க யாரும் புது ஆளுங்களே கிடையாது. இனிமே இந்த வீட்டுல நீயும் ஒருத்தி தான், என் சொந்தம் தான்.
கடவுள் ஏதோ ஒரு காரணமாதான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இந்த வீட்டு வாசல்ல வச்சு சொல்றேன், இனிமே உன்னோட வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம நீ நிச்சயம் சந்தோஷமா இருப்ப. ஆமா, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குமா ஆண்டி? என்னம்மா இது? கண்டிப்பா நடக்கும். இத பாரு, உன் கூட இருந்து நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ம்? முதல்ல உள்ள போலாம், வா. உன்னை வீட்டை விட்டு துரத்துறது தான் என்னோட ஏமே. அதுக்கு நீயே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியே, செம்மையா இருக்கு.